கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 37-34 பார்க்கும்பொழுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அதனால் கூட ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கணும். காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ளணும். அவருடைய வழி எது, அவருக்கு பிரியமானது எதுன்று சொல்லி நம்ம அறிந்து அவருடைய வழியை நம்ம கை கொள்ளும்பொழுது நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உயர்த்துவார். பூமியிலும் கர்த்தர் ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். பரலோகத்தின் காரியங்கள் ஆவிக்குரிய நன்மைகளே கர்த்தர் நம்ம கொடுப்பார். அப்போ அவருக்காக நம்ம காத்திருக்கணும். தேவன் அதிகமாக நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருந்து அவருடைய வழியை நம்ம கை கொள்ளணும். இப்போ யாருக்கு அவருடைய வழியை கை கொள்ளணும்னா, யாருக்கு அவருடைய வழியை போதிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 25:9 பார்த்தீங்கன்னா, சாந்த குணமுள்ளவர்களுக்கு அவர் வழியை போதிக்கிறாராம். யாருக்கு வழியை போதிக்கிறாரு? சாந்த குணமுள்ளவருக்கு, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களுக்கு அவர் வழியை போதிக்கிறார். அப்போ ஆண்டவர் போதிக்கணும்னா நம்மளும் மாறணும்ல. ஆண்டவர் பிரியமில்லாமல் நம்ம துன்மார்க்கமாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவரோட வழியை எப்படி நமக்கு சொல்லிக் கொடுப்பார்? சொல்லிக் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லையே. அப்போ அவர் விரும்புகிறபடி நாம் மாறணும்ல. அப்போ யாருக்கு அவர் கற்றுக் கொடுப்பாருன்னா சாந்த குணமுள்ளவர்களுக்கு. அடுத்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்போ எந்த வழி சொல்லி அவர் தெரிந்து கொண்ட வழியை அவர் போதிப்பார், நமக்கு கற்றுக் கொடுப்பார். யாருக்குன்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுறவங்க தான், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு தான் அந்த வாஞ்சை இருக்கும். அவரோட வழியை கைக்கொள்ளணும், அவருக்கு பிரியமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த வாஞ்சை அவங்களுக்கு தான் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு தான் அவர் வழியை சொல்லிக் கொடுக்க முடியும். அவருக்கு பிரியமாக வாழ்றவங்களுக்கு தான் அவர் வழி எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும். அவரோட சமூகத்தில் காத்திருந்து அவரோட வழியை கை கொள்ளுதான் ஆண்டவர் உயர்த்துவார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும், ஆண்டவரே உமது வழியை எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, அதுக்கு நான் எப்படி இருக்கணும்? சாந்த குணமாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். அப்போது அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருக்கும் பொழுது அவர் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுப்பார். அவருடைய வழியை நமக்கு போதித்து அவருக்கு சித்தமான பாதையில் நம்மளை நடத்துவார். அவர் வைத்திருக்கிற தரிசனத்தில், திட்டத்தில், அவருக்கு சித்தமான பாதையில் நம்மை நடத்துவார். நான் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே நமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. எப்பவுமே கர்த்தரை பார்க்காத அந்த பயம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஆண்டவர் அதை கிருபை எனக்கு கொடுங்கப்பா. எப்போவுமே நமக்கு பயந்து நாங்கள் வாழணும். சாந்த குணத்தை எங்களுக்கு கொடுங்க. உங்கள் சமூகத்தில் காத்திருந்து நம்மளோட வழியை கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக கற்றுக் கொடுப்பார். அந்த பாதையில் நம்ம நடத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீங்கள் சொல்லிக் கொடுங்கப்பா. நமக்கு காத்திருக்கக்கூடிய கிருபை கொடுங்க. உங்களுடைய வழியை கை கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வழியை எங்களை ஒவ்வொருவருக்கு போதித்து எங்களை நடத்துங்கப்பா. நமக்கு பயப்படக்கூட பயத்தை எப்போதும் எங்களுக்கு தாங்க. இந்த கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற நேரே பொறுப்படுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.